போன வருஷம் பாஜக அரசால் கொண்டு வந்த பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சாட்சிய அதிநியம், பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்திருக்குது. முன்னதா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்திய தண்டனை சட்டம் 1860, இந்திய சாட்சிய சட்டம் 1872, 1973 கொண்டு வந்த குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த 3 சட்டங்கள்லயும் சில மாற்றங்கள் கொண்டு வந்து சமஸ்கிருதத்துல பெயரிட்டு புதிய குற்றவியல் மசோதாக்களா கடந்த ஆண்டு பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டுச்சு. பின்னர் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்று சட்டங்களா கொண்டு வரப்பட்டது. ஆனா இந்த சட்டங்கள் நாடாளுமன்றத்துல கொண்டு வந்த போதே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயம் சட்ட வல்லுநர்களும் சிவில் உரிமை குழுக்களும் பல்வேறு மாநில அரசுகளும் இந்த சட்டங்களை மறுபரிசீலனை செய்யணும்னு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த சட்டங்களை எதிர்க்கிறதுக்கான காரணங்களும் சர்ச்சைகளும் என்னன்னு இப்ப பார்ப்போம். கடந்த ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் நடந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல பல எதிர்க்கட்சி எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அப்பதான் இந்த 3 புதிய சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுச்சு. அந்த சமயம் டிசம்பர் 13 அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த பாதுகாப்பு விதிமீறல் குறித்து எதிர்கட்சி எம்பிகள் விவாதம் செய்ய முயற்சி செஞ்சாங்க. ஆனா மக்களவை, மாநிலங்களவைன்னு 2 சபைகள்லயும் இடையூறு செஞ்சதா கூறி 100க்கும் மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இதனால புதிய குற்றவியல் சட்டங்களை பத்தி நாடாளுமன்றத்துல போதுமான அளவு விவாதிக்கப்படல அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. இத்தகைய சூழல்ல தான் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மேற்கு வங்க முதல்வரான மம்தா பானர்ஜியும் தமிழ்நாடு முதல்வரான மு.க. ஸ்டாலினும் இந்த புதிய சட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்கணும்னு என்டிஏ கூட்டணி அரசு கடிதம் எழுதி இருந்தாங்க. அதுல என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, இந்த சட்டங்கள் குறித்து போதுமான ஆலோசனைகளோ கருத்துக்களோ கேட்கப்படாம தான் அவசர கதியில உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சட்டங்கள் அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒத்திசைவு பட்டியலின் 3வது பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் இந்த சட்டங்கள் ஒரு நபரோட தனிப்பட்ட விவரங்களை சேகரிக்கவும் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அரசின் அதிகாரத்தை அதிகப்படுத்துவதா சட்ட நிபுணர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. மேலும் வழக்கிலிருந்து ஜாமீன் பெறுவதையும் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்வதையும் கடினமாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலை, தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் பயங்கரவாதம் போன்ற குற்றங்களுக்கான தண்டனைகளும் இந்த சட்டங்கள்ல கடுமையாக்கப்பட்டிருக்கு. அதோடு இந்த புதிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டம் ஒரு நபரை 90 நாட்கள் வரை காவலில் வைக்க காவல்துறைக்கு அனுமதி கொடுக்குது. ஆனா முன்னாடி இருந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் 1073 கீழ் ஒரு நபரை 15 நாட்களுக்கு மட்டும்தான் சிறை காவலில் வைக்க முடியும். இதன் மூலமா சாதாரண குற்றங்களுக்கான விசாரணை காவல் அதிக நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பதா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனோட தனிப்பட்ட சுதந்திரத்தை குறைக்க இச்சட்டம் பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. அதே சமயம் காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவதாகவும் இந்த சட்டம் இருக்குது அப்படின்னு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. மறுபுறம் காங்கிரஸ் ஆளும் கர்நாடக அரசும் இச்சட்டம் குறித்து 88 பக்கத்துக்கு அறிக்கை ஒன்று தயாரிச்சு ஒன்றிய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்னர் ஒரு நபரிடம் விசாரணை நடத்த காவல்துறைக்கு 14 நாட்கள் அனுமதி வழங்குதல் மற்றும் பாலியல் வழக்குகளில் ஆண்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 77 விலக்குதல் போன்ற முக்கிய விதிகளை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதோடு புதிய சட்டங்களை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்கணும்னு நாடு முழுவதும் பல வழக்கறிஞர் சங்கங்கள் காலவரையற்ற போராட்டங்களை நடத்த முயற்சி செஞ்சாங்க. இத பத்தி மேற்கு வங்க பார் கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் மக்களுக்கே விரோதமானது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது, அது மட்டும் இல்லாம நாட்டில் உள்ள மக்களுக்கு பெரும் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா புதிய சட்டங்களை அமல்படுத்துவதற்கு எதிராக வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்துவதை தவிர்க்கணும்னு இந்திய பார் கவுன்சில் தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் 109 பேர் கொண்ட முன்னாள் சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் குழுவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி புதிய சட்டங்கள் குறித்து மதிப்பாய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசு வலியுறுத்திருக்காங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கும் சூழல்ல தான் முன்னாள் சட்ட அமைச்சரும் மூத்த வழக்கறிஞருமான அஸ்வினி குமார் புதிய குற்றவியல் சட்டத்தை அறிமுகப்படுத்தியதும் செயல்படுத்தியதும் அரசால் அவசரமா மேற்கொள்ளப்பட்டுச்சு. இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே அல்ல. இது நாடாளுமன்றத்துல போதுமான அளவு விவாதிக்கப்படல. இந்த மசோதாக்கள் குறித்து அவையில் விரிவான விவாதம் எதுவுமே நடக்கல அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இந்த சட்டங்கள்ல பாஜகவோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்துல இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களையும் அறிமுகப்படுத்தி உள்துறை அமைச்சர் பேசியிருந்தாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியாவோட குற்றவியல் நீதி கட்டமைப்பை நிர்வகிச்சுட்டு வர 3 காலனித்துவ சட்டங்களும் முடிவுக்கு கொண்டு வர போறோம்.
இந்தியர்களால் இந்தியர்களுக்கான குற்றவியல் சட்டங்களை வழங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சட்டங்களை அறிமுகப்படுத்திய நாள்ல இருந்தே எதிர்ப்பு கிளம்பிட்டு வருது. ஆனா இன்னைக்கு வர பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இதற்கெல்லாம் செவிசாய்க்காம மௌனம் காத்துட்டு வரதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதற்கு மத்தியில ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் என்ன சொல்றாருன்னா, 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் ஆலோசனைக்கு பிறகுதான் நாடாளுமன்றத்திலேயே அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. தொழில்நுட்பம் தடய அறிவியலின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டுதான் இச்சட்டங்கள் மிகவும் அவசியமானதுன்னு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு.